டாக்டர் என்ன பண்ணாங்க? அந்த டாக்டருக்கு அந்த மகேஷ் மாயாவை நல்லாவே தெரியும். அவங்கள வச்சு ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிய வச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா இவங்களாம் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க மாமா. டாக்டர் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களா? அவங்க ரொம்ப நல்லவங்களாச்சே மாப்ள. அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க இல்லையே. அப்படிதான் மாமா நானும் நினைச்சேன். அவங்க மேடமோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வேற. அவங்க மண்டபத்துக்கு வந்ததும் மாயா மகேஷ் அங்க வர வச்சு ரேவதியும் அங்க கூட்டிட்டு போய் எல்லா உண்மையும் அவங்க வாயாலே சொல்ல வச்சிடலான்னு பார்த்தேன். ஏப்பா நல்ல ஐடியா தானே, இதுல என்னப்பா சொதப்புச்சு? இல்லங்க, அந்த மாயா மகேஷ் யார் என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா இது? ஏப்பா அந்த டாக்டர் நம்ம அத்தையோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சேப்பா. அவங்க ஏன்பா போய் சொல்லணும்? ஒருவேளை அந்த 7 ஏதாவது கூப்பிட்டு மிரட்டி இருப்பானோ? இல்ல அந்த ரவுடி மாயா டாக்டரை கூப்பிட்டு மிரட்டி இருப்பாளோ? ஐயோ ஒண்ணுமே புரியலையப்பா எனக்கு. நமக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அந்த அம்மா தானப்பா. அது காரணம் என்ன வேணா இருக்கட்டும். ஆனா ரேவதி முன்னாடி டாக்டர் இப்படி சொன்னது நமக்கு பெரிய மைனஸ் தான். ரேவதி கிட்ட இதுக்கு மேல மகேஷ் மாயா பத்தின உண்மையை எப்படி நிரூபிக்க முடியும்? அந்த டாக்டரோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சுதான் இந்த கல்யாணத்தையே நிறுத்தலாம்னு இருந்தேன். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆட என்ன மாப்பிள்ள, நீங்க இதுக்காகவா கவலைப்படுறீங்க? அந்த டாக்டர் உண்மையை சொல்லாம போனா என்ன? கல்யாணம் என்னமோ உங்களுக்கு ரேவதிக்கு தான் நடக்க போகுது. அதை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த மகேஷால என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியாது. மாமா, என் விஷயத்தை விடுங்க மாமா. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். அதுக்கான வழிதான் க்ளோஸ் ஆயிடுச்சு. நேர் வழி தான் க்ளோஸ் ஆயிருக்கு மாப்ள. மத்த வழி எல்லாம் ஓப்பனா தான் இருக்கு. அந்த மகேஷ் பேரை அடிச்சு தூக்கி போட்டு என் பொண்ணு கழுத்துல உங்களை தாலி கட்ட வைக்கிறது யாரால தடுத்து நிறுத்த முடியும்? மாமா இதெல்லாம் நடக்கிறதா மாமா? ஏன் மாமா, நம்ம அத்தைய பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவங்க எப்படி இதுக்கு ஒத்துப்பாங்க? அவ யாரு மாப்பிள்ள ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு? நான் பொண்ணை பெத்தவன். என் பொண்ணு வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்கறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன். என் தங்கச்சி பையன் தான் எனக்கு மருமகன். ஆமா மாமா, இவனுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும். இந்த விஷயத்துல நீங்க என்ன செஞ்சாலும் நாங்க உங்களுக்கு துணையா இருக்கோம். எது எப்படியோ எங்க தம்பி கல்யாணம் மட்டும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் மாமா. மாப்பிள்ள, நீங்களா எனக்கு பக்கபலமா இருந்தா அதுவே போதும் மாப்பிள்ள. இந்த கல்யாணத்தை நாம நினைச்ச மாதிரி சூப்பரா நடத்தி முடிச்சிடலாம். மாமா, அதை பத்தி பேச வேண்டாம்னா விடுங்களேன். ரேவதிக்கு உண்மையை தெரிய வைக்கணும். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். அதை பத்தி மட்டும்தான் மாமா நம்ம யோசிக்கணும். தயவு செஞ்சு யாரும் என்னோட கல்யாணத்தை பத்தி எதுவும் யோசிச்சு பேசாதீங்க. சரியா சரியா, நாங்க எல்லாரும் உன் வழிக்கே வரோம். ரேவதி கிட்ட மட்டும் இல்ல, அத்தை கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வைக்க போறேன். ஹலோ கார்த்திக், நான் வந்துட்டேன். மண்டப வாசல்ல தான் இருக்கேன். அப்படியா? சரி, நீ அங்கே இரு, நான் வரேன். ஓகே, இங்க இருக்கேன். ஒரே நிமிஷம் மாமா, இந்த வந்துடுறேன். எங்கயா போறான் தெரியலையே. நவீன், ஹேய் கார்த்திக், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நேர்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்பப்போ போன்ல பேசினதோட சரி. நான் ஃபோன் பண்ணி வர சொன்னதும் உன் பிசினஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. என்ன இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு? நீ கூப்பிட்டு நான் எப்படி வராம இருக்க முடியும்? அதான் ஓடி வந்துட்டேன். சரி வா, உள்ள போ. சரி. மாமா, பாட்டி, இவன் என்னோட ஃப்ரெண்டு நவீன். நாங்கள் காலேஜில் ஒன்றா படித்தோம். இப்போ பெங்களூர்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். இவனை மனசில் வச்சுட்டு தான் ரேவதியோட கல்யாணத்தை பற்றி எனக்கு வேற ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னேன். இவன் ரொம்ப நல்ல பையன். ரேவதிக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். மாப்பிள்ளையா? என்னதே? எஸ், எனக்கு எல்லாமே கார்த்தி தான். இன்ஃபேக்ட் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான் தெரியுமா? இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்க பிசினஸ்க்கு ஐடியா கொடுக்கறதுல இருந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணி என்னை வளர்த்து விட்டது கூட கார்த்தி தான். அவன் என் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, என்னோட மென்டார், லைக் எ கைட். ஓ அப்படியா? எனக்கு ஒரு கிரைசிஸ், உன்னோட ஹெல்ப் வேணும்னு எனக்கு ஃபோன் பண்ணான்.
அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்ப நான் எப்படி பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அதான் அவன் கூப்பிட்டு தான் நான் கிளம்பி வந்துட்டேன். கார்த்தி என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேன். மாமா, தயவு செஞ்சு நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலைமையிலேயே இல்லை. இதை நான் உங்க எல்லார்கிட்டயும் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். நீங்க யாரும் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. இவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இவன் ரொம்ப நல்லவன். ரேவதி பத்தின எல்லா விஷயத்தையும் நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். ஆமா, கார்த்தி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். கார்த்தி சொன்னா எல்லாமே சரியா இருக்கும்னு நானும் ஓகே சொல்லிட்டேன். பாட்டி, நான் ஃபோன்ல பேசும்போதே அவன் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டான். நீங்க எல்லாரும் அவனை மாப்பிள்ளையை ஏத்துக்கணும். ரேவதி இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரேவதியோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும்.